வாட் இஸ் திஸ் சோடா? என்னது? சேலை கட்டின ரவுடி நானா? புரியல, என்னது? எகிரினா தொகிரினா சேலை கட்டின ரவுடினா. ஏய், நீ சேலை கட்டின ரவுடி தானா? மெண்டலுங்களா? சேலை கட்டின ரவுடி தானா நான் சொல்ல, சரியா? சேலை கட்டின ரவுடினா. இந்த மாதிரி அவனும் ஊட்டி விட மாட்டேங்கிறான். பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. ஏய், நான் சொல்றது ஃப்ரெண்ட்ஷிப் வாயிலா சொல்றேன். வாட் இஸ் திஸ் சோடா? என்னது? சேலை கட்டின ரவுடி நானா? புரியல, என்னது? ஹேவ் யூ பீன் எவர் காட் லேக்கிங்னா? லேக்கிங்னா காட் பீட்டிங் தட் ஷிட். ஓ, தெரியல. லேடிஸ் இருந்தீங்கன்னா the 1% ஃபீமேல் வாட்சிங் க்ளோஸ் யுவர் இயர்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஜென்ஸ் பாய்ஸ் டாக்கிங். ஓகே, இப்போ வந்து நம்ம லேக்கிங்கா இருக்கும்போது ஒருத்தன் பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், நம்ம நிறுத்திட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு அசிங்கம். அது நம்ம என்ன பண்ணணும்? ஐ கான்டாக்ட் வைக்கணும் அவங்க கூட. ஐ கான்டாக்ட் வச்சுக்கினே போட்டு ஐடியா போட்டு அந்த விஜய் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி வந்து அவனை பார்த்துனே அவன் அன்கம்ஃபர்டபுள் ஆகி அவன் போயிடுவான். அவனுக்கு தான் அது அசிங்கம், புரியுதா? அவன் ட்ராமா ஆயிடுவான். முக்கியமான மேட்ரு ஐ கான்டாக்ட். கண்ணும் பார்த்துனே இருக்கணும். இந்த பாம்பு மாதிரி அப்படியே நவுறணும். நம்ம நிறுத்திட்டோம்னா அது அவ்வளவுதான். அவனை பார்த்து பயந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அவனுக்கு அடிமை. அவன் உங்களை செய்வான். அவனை நீங்க உங்களுக்கு அடிமையாக்கணும். நான் சொல்றது வந்து பயத்துக்கு. ட்ரஸ்ட் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. ப்ரோ டீச்சிங் சம் கராத்தே கிட்ஸ் டைப் ஷிட். ப்ரோ அவனும் திரும்பி அதே பண்ணானா, அவன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க. 50 seconds, டேக் இட் ஆர் லீவ் இட். ஹேவ் யூ பீன் எவர் காட் லேக்கிங்னா காட் பெட் பிஹைண்ட் யூ லுக்ஸ் லைக் லோன்லியா? ஏன் நீங்க வந்து படுக்கிறீங்களா? பெட் லோன்லியா தான் இருக்கும். நைட்டு தான் நான் படுப்பேன். யோ, இதுல இருக்கிற பாதி பேர் இன்ஸ்டால இருக்கீங்களே, நான் கே கிடையாதுன்னு தெரியும். ஆஸ்க் மீ எ கொஸ்டின்ல ப்ரோ நீங்க கேவா ப்ரோ? நம்ம வந்து ஒன்னா இருக்கலாமா ப்ரோ? உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ? நம்ம காதலிக்கலாமா ப்ரோ? நீங்க நிஜமாலே கே தானே? பிஞ்சிரும் உங்களுக்கு. பொம்பளைங்களாம் கேக்குதியா நான் கேவான்னு வந்தேன். பெட் பிஹைண்ட் யூ லுக்ஸ் லைக் லோன்லி. இவரு ஏன்டா திரும்பி என் வீட்டுக்கு வராரு? ஏய் நாட்டி, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? இந்த வீடியோ எனக்கு பார்க்கும்போது எனக்கே வந்து இவர் வந்து என்ன தாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இவர் வந்து நம்மள வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நீ இப்ப 10 வருஷம் பின்னாடி போயிட்ட. இப்ப நீ ஜெட்டியோட நடு ரோட்ல ஒண்ணுங்கிற. லவ் யூ. சீக்கிரம் வந்துடு, மிஸ் பண்றேன். ஏன் இவர் ஏன்டா என்ன மாதிரி பாக்குறாரு? லவ் யூ. எங்கடா இது? ஒரே மாதிரி இல்ல? ஆமாய் மாதம்பட்டி. இவரு ஏன்டா திரும்பி என் வீட்டுக்கு வராரு? வாட் இஸ் லவ் ப்ரோ? லவ்னா எதுவும் இல்லை ப்ரோ. இங்க பாருங்க, லவ்னா எதுவும் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது லவ். இது தப்பா இருக்குது, சாரி. ஐ மீன், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது வந்து லவ், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு நாயை பிடிச்சிருக்கலாம், பொருளை பிடிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சிருக்கலாம். ஸோ கூனிங் இஸ் லவ். எனக்கு உன்னதான் பிடிக்கும். அப்போ என்னெல்லாம் பண்ண முடியாதுங்க. The type shit my parents hear from my room when I am watching சின்ன ஸ்லேவா. ஏன் நான் என்ன பேசினேன் அப்படி? அப்புறம் ஊர்கா, அதுக்கப்புறம் கிரேசி, கேண்டி, கிருஷ்ணன், வேற யாரு, வேற,
இன்னொன்னு சுமன் குட்மேன் யோ வாட் இஸ் லவ் ப்ரோ லவ்னா வாட்ச் யுவர் சைல்ட்ஹுட் ஆம்பிஷனா சொன்னா சிரிப்பீங்க வேணாம் விடுங்க யோ சிரிப்பா இருக்கீங்க கோமா நீங்க என்ன கலாய்ப்பீங்க போங்க எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ஆம்பிஷன் மாறும் எனக்கு we listen we don't judge பண்ண மாட்டீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து சொல்றேன் அந்த டைம்ல நான் வந்து WWE பார்த்திருந்தேன் WWE பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன் நானு போருமா யோ சிரிக்காதீங்கன்ட்டேன் நானு சிரிச்சு டென்ஷன் மயிராயிடுவேன் நான் உம்மால சைலண்டா இருங்க ஏய் என்ன அது சின்ன வயசு என்ன இப்போ ஏய் சின்ன ஆர்டன் யோ கம்மன் இருங்கியா உங்ககிட்ட ஒண்ணு நான் சொல்றேன் காப்ளின் சுத்தியாஸ் சரியான காப்ளின்ஸ் நீங்க காத்தா சுத்தி உடனே காத்தா அண்டர்ச்சின்னா வாட்ச் யுவர் சைல்ட்ஹுட் ஆம்பிஷனா சொன்னா சிரிப்பீங்க வேணாம் விடுங்க யோ மூர்த்தி உங்க ஆள் பட்டாசு வெடிக்கிறாங்க யாரு பார்ட்டிங்க போடு No, just stop, you cry. Or how this sings. Wait, guys, wait. Wait. ஓ நம்ம புள்ளனா இது யோ என்னையாச்சி இப்ப நான் குசு விட்டா நீங்க சீமிங் நீங்க சீமிங்க குசுங்கிறதா நேச்சர் உங்களுக்கு எல்லாம் வராதா நீங்க உங்க மேல ஹீலியம் பலூனா நீங்க மேல பலூன் வச்சு அடிச்சு மேல வச்சிருக்கீங்களா எனக்கு புரியல இப்ப நான் இப்ப குசு வருதுன்னு நான் நிறுத்திட்டேன்னா என்ன ஆகும் வாட் ஹேப்பன் இஃப் யூ அடக்குஃபை யுவர் ஃபார்ட் இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் கம்ஸ் த்ரூ மவுத் சொன்னாம் பார் நியூட்டன் சொன்னாம் பார் 100 சூத்துல 2 நியூட்டன் 1 சொன்னாம் பார் வயிறு சரி இருக்காது குசுன்னு நினைச்சு ஆய் விட்டுருவீங்க குசுவை மட்டும் அடக்க கூடாது கேஸுங்கிறது ஒரு நேச்சுரல் எலிமெண்ட் எரிவாயுல நம்மளது எரியும் வாயு நம்மளதும் எரிவாயு தான் புரியுதா இஃப் யூ வாண்ட் ஃபாட் கோ அவே ஆர் டு ரெஸ்ட் ரூம் நான் நடந்து போகும்போது விட்டுனே போவேன் பூஸ்ட் மாதிரி இப்ப நான் இப்படி நடந்து போறேன் குசு வச்சா கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் வரும் ஜெட் பேக் ஜாய் ரைட்ரு மூர்த்தி உங்க ஆள் பட்டாசு வெடிக்கிறாங்க யாரு மண்டையில குண்டு கொடுத்து சாவடா மேட்ச்குள்ள வந்தோம் நீரச்சும் வேற போட்டானுங்கடா எங்கடா போய் தொலைஞ்சேன் அவனை மட்டும் வச்சு நான் என்னடா பண்ணுவேன் கண்ணை வச்சு சில மாதிரி நிக்கிறியாடா ஐயோ குண்டு போடுறானுங்களே அதுங்கிற வேண்டியதுதான் ஹலோ கைஸ் வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹவுஸ் த டே பின் ஹவுஸ் த டே கோயிங் வாங்க கைஸ் ஆல்ரெடி உள்ள ஒருத்தன் வெயிட் பண்ணுறான் இன்னைக்கு போயிட்டு ஃபுல் ஸ்குவாட் வைப் தான் மஜா பண்றோம் என்னடா கருகி போயிருக்கான் கூட தந்தா ஆளை காணோம் ஐயோ இவன் வேற எங்க போனான்னு தெரியல சுத்தி முத்தி சுட்டினேக்கிறானுங்க நான் ரொம்ப நேரமா இங்க தாண்டா இருக்கேன் நீ எங்கடா போன லெக்ல கொடுக்குற ஹைப்புக்கெல்லாம் வைப் பண்ண முடியாதுடா தயவு செஞ்சு இப்போ எக்ஸ்டெண்ட் கண்ணை வச்சு சுடுறா சரி ஓப்பன்ல இருக்கோம் கவருக்கு போயிடலாம் இப்போதான் உனக்கு அது தெரியாதடா இதை மாட்டிடலாடா ஏய் எனிமிஸ் இருக்கானுங்க இப்போ எஸ்ஸை சொல்றா ஈஸ்வா எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கிடைக்குமா எனர்ஜி ட்ரிங்க் தானே கேட்டேன் இந்தா சீக்கிரம்டா குடிச்சு முடிச்சுட்டு எப்படியாச்சும் கன் அடிச்சு விடுறா ஸ்ட்ரீமர் அவார்டுக்கு நீங்க நாமினேட் ஆகலையா ப்ரோஸ் ஆக்சுவலி யார்ட்டேன்னு சொல்லி நம்ம ஊர்ல நடத்த சொல்லணும் ஃபாரின் கீரெல்லாம் இப்போ நம்ம ஊர்லேயே ஸ்ட்ரீமிங் பெருசாயிடுச்சு யாரும் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறவங்க எல்லாம் சொல்லி விடணும் இந்த மாதிரி ஸ்ட்ரீமர் அவார்டு ஏதாவது நடத்துங்க அப்பதான் இந்த ஸ்ட்ரீமிங் பண்றவங்க ஒழுங்கா கண்டென்ட் பண்ணுவானுங்க பெஞ்சு தேக்காம அதுக்கு ஒரு போட்டி வரும் மற்றவங்க ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணாதான் அதை வச்சு நான் அவனை சேலஞ்ச் பண்ணி போட்டியா பண்ண முடியும் ஹெல்த்தி காம்படிஷன் ஆமா கரெக்ட் தான் நம்ம அதாவது யூடியூபுங்கிறது தனி இல்லை யூடியூபுங்கிறது ஒரு கம்பெனி ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாரும் அது ஒரு ஸ்டாஃப் நாங்கெல்லாம் வந்து ஸ்டாஃப் நீங்க தான் கஸ்டமர் அந்த அந்த கட்டமைப்பே பாருங்களேன் யூடியூப் தான் வந்து எம்ப்ளாயர் ஸ்ட்ரீமர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாரும் எம்ப்ளாயி மாட்ஸ் எல்லாம் வந்து ஹவுஸ் கீப்பிங் மாட்ஸ்க்கு அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வாங்க 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 ஏன் லைவ் இங்க நல்லா இருக்கும் வாங்க ஏன் கடை இங்க நல்லா இருக்கும் வாங்க 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 இங்க வாங்க இங்க லைக் பண்ணுங்க இங்க லைக் பண்ணுங்க கமா இங்க லைக் பண்ணணும் நீங்க இந்த டைம்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இதுல காப்பிரைட் கிளைம் அடிக்கிறவங்க யாரு அவங்க எல்லாம் பக்கத்து கடைக்காரங்க என் ப்ராடக்ட் எப்படி நீ விற்கலாம் காசு கொடு
காப்பிரைட் அடிக்கிறவனுங்கலாம் வந்து பக்கத்து கடைக்காரன். அவன் கடை நல்லா இருக்க கூடாது, கொடு. அவனுக்கு பொருள் தராதீங்க, எனக்கு கொடுங்க. இதுல வந்து இந்த 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 கடைகள்லயே வந்து இந்த மாதிரி கடைகள்லயே வந்து ஒரு சில இது இருக்கும். அசி அட்டு அப்படின்னு சில அசி கண்டென்ட் அட்டு கண்டென்ட் அப்படின்னு 2 கண்டென்ட்ஸ் பிரியும். எது அசி கண்டென்ட் எது அட்டு கண்டென்ட் அப்படின்னு அவங்களே கஸ்டமர்ஸே பிரிச்சிருவாங்க. மச் கிளாரிட்டி புரிஞ்சுதா? அப்போ சரி, கஸ்டமர்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஒவ்வொரு கடையில ஒவ்வொன்று விற்கும். இப்போ நீங்க போயிட்டு சாப்பாட்டு கடையில போயிட்டு போன் வாங்க முடியாது. போன் கடையில போயிட்டு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்க முடியாது. ஐ மீன் என்டர்டைன்மெண்ட். இதை நான் இன்னும் எளிமையா சொல்றேன். ஏ டு டி கிட்ட போயிட்டு பிரியாணி எந்த பிரியாணி நல்லா இருக்கும்னு கேட்க முடியாது. இர்ஃபான் கிட்ட போயிட்டு எப்படி நீங்க வந்து ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க முடியாது. என்கிட்ட நீங்க எது கேட்டாலும் எனக்கே தெரியாது. என் கடையில என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு எடுத்து கொடுப்பேன், அவ்வளவுதான். என் கடை வந்து இன்னும் எனக்கே தெரியல. பஜார்ல சில கடை இருக்கும். சென்ட்டுக்குதா இருக்கு ப்ரோ. ப்ரோ போன் இருக்கா? இருக்கு ப்ரோ. ப்ரோ ஊர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பொருள் எத்தனை ப்ரோ, என்ன கேட்டாலும் இருக்கும். ஆள் இருக்கா? ஒரு பூலும் இல்ல, கம்முன்னு இருங்க. நான் எங்க ஆரம்பிச்சேன், இப்ப எதுக்கு ஆவுன்னு எங்கேயாவது சுத்தி என்கிட்ட வரீங்க? ஸ்ட்ரீமர் அவார்டுக்கு நீங்க